வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ உங்களுக்கான SBI கிளர்க் பிரிலிம்ஸ் ஆன ரீசனிங் பிராக்டிஸ் செஷன் வீடியோ. ஸோ டமால் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 1899 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிருச்சு. 1899 ரூபாய்க்கு 1 இயர் வேலிடிட்டிக்கு அவைலபிளாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 24 மந்த் தேவைன்னா 2499க்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு கரெக்டாக பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பிகினர்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் இதில் A to Z எல்லா டாபிக் கவர் பண்ணிடுவோம். ஸோ 999க்கு அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது queries, ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ராயல் பாஸ்ன்றது கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா பேக்கேஜையும் நீங்கள் 1 இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ராயல் பாஸ். Only one follows. Both 1 and 2 follows. Only one follows. Both 1 and 2 follows. Either 1 or 2 follows. ஸோ அடுத்த கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது SBI கிளர்க் IBPS கிளர்க் லெவல் கொஸ்டின். சரிங்களா? டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. செம ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள். சில பேருக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் ஞான உதயம் வரும். அப்படி வரக்கூடாது, முன்னாடி இருந்தே நம்ம படிக்கணும். சரிங்களா? சக்திவேல் இஸ் நாட் அ காம்ப்ளிமெண்டரி பேர். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்? போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 6 மீட்டர். சரிங்களா? 6 மீட்டர். மொத்தம் இங்கே 4, இங்கே 9 அப்படின்னா பார்த்தீங்கன்னா 13 மீட்டரா? அப்போ இதில் 7 தான் இருக்குன்னா பேலன்ஸ் உள்ள 6 மீட்ரு. நார்த் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து டீ ஷாப்பை பொறுத்து போஸ்ட் ஆஃபீஸ் என்ன டைரக்ஷன்? டீ ஷாப்பை பொறுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். சவுத் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கிளிகளை போட்டு வரேன். ஹலோ ஹலோ ஃபோனை போடுறாங்க, பேச மாட்டுறாங்க. ஆமாங்க மேம், சொல்லுங்கள் மேம், சால்வ் பண்ணுங்க. மேம் எனக்கு அது வேணவே வேணாம் மேம், அந்த இன்சூரன்ஸு. நான் நிறையா தடவை சொல்லிட்டேன் மேம். 10வது கால் வந்துருச்சு எனக்கு. நான் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டேன் மேம். தேங்க்யூ. ஆமாம் ஆமாங்க, ஆமாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 16 மீட்டர். 16 மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து சால்வ் பண்ணு.
டப்பு 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 டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. தமிழஸ் காஞ்சனா தேவி தர்ஷனி குரு. சூப்பர் 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 சூப்பர். ஸோ உங்களுக்கான டயக்ராம் இதுதான். டீயை பொறுத்து எல் என்ன டைரக்ஷன்? டீலேருந்து எல் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷன். இங்கே 2, இங்கே 7 மீட்டர் வெஸ்ட். அடுத்து பாயிண்ட் ஹெச் இஸ் நார்த் ஆஃப் வி. வியோட நார்த்து பாயிண்டில் ஒரு 4 மீட்டரில் வி இருக்கான், சாரி ஹச் இருக்கான். இப்போ ஹச்சுக்கும் கேக்கும் டிஸ்டன்ஸ் கேட்குறான். ஸோ இது எல்லாத்தையும் 3, 8, இங்கே 4, 12 மீட்ரு. 12 மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து டக்குன்னு சால்வ் பண்ணு. கேனா இங்கே எல்லு வரல, இங்கே தான் பி, இங்கே தான் எல்லு. ஃபினிஷ் ஃபினிஷ் மக்களே, ஃபினிஷ். ஜே 3000 which is 1000 more than M. M 2000. அப்போ ஹையஸ்ட் வந்து 6000. முடிச்சாச்சா? ஸோ which of the following is the highest price? Na P. Option B is your answer. Option B. P is your answer. சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆஃப் எம். எம்முக்கு மேக்ஸிமம் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறான். இது 2000 சொல்லிட்டான், விச் இஸ் 1000 மோர் தென் என்ன. இது 2000. 2000க்கு 3000க்கு நடுவில் ஒரு அமௌண்ட். மேக்ஸிமம் 2999. 2999 இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து தேர்ட் ஹையஸ்ட் யாரு? உங்களுக்கான ஆன்சர் தேர்ட் ஹையஸ்ட் கே. கே இஸ் யுவர் ஆன்சர். தேர்ட் ஹையஸ்ட் கே. ஸோ அடுத்து which of the following statement is true? எது ட்ரூ சொல்லுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆல் தி ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஆல் தி ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸோ இங்கே பி, எஃப், ஹெச், ஜே, ஓ அவுட்டு மட்டும்தான் அதே பிளேஸில் இருக்கும். ஸோ 1 இஸ் யுவர் ஆன்சர். 1 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து அவங்களோட செகண்ட் தேர்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டில் செகண்ட் லெட்டர் எல். செகண்ட் வேர்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ 9 இஸ் யுவர் ஆன்சர். 9 தான் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 9 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆர் இன்டர்சேஞ்ச். ஹவு மெனி மீனிங்ஃபுல் வேர்ட் கேன் பி ஃபார்ம்? ஸோ எத்தனை வேர்டு ஃபார்ம் ஆகும் இன்டர்சேஞ்ச் பண்ணால்? எத்தனை வேர்டு ஃபார்ம் ஆகும்? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நன் இஸ் யுவர் ஆன்சர். எதுவுமே மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் ஆகலை. அடுத்து இஃப் ஆல் லெட்டர்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு,
ரிவர்ஸ்டு. ரிவர்ஸ்டு வேற, ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வேற. இதுதான் பஞ்சாயத்தே போச்சு கிராஷ் கோர்ஸில். ரிவர்ஸ்டுனா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும், PIHன்னு. ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனது, சரியா? PHI அப்படின்னு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, HIP இஸ் யுவர் ஆன்சர். HIP இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, ஹவு மெனி such pairs of letter in the worldometer? worldometer. worldometer. உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2, C2 இஸ் யுவர் ஆன்சர். RTயும் ORம் பேர், சரிங்களா? RT, Rலேருந்து Tயும் ஓலேருந்து ஆரும் பேர், OPQR, இந்த ORம் பேர். ஸோ அடுத்து, ஸோ உங்களுக்கான ஆன்சர் போத் A and E, சரிங்களா? போத் A and E. which of the following number repeated more than twice-னா 3ஆம் நம்பரும் 2 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகிருக்கு, 7ஆம் நம்பரும் 2 தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ போத் 3 and 7. ஸோ அதுதான் உங்களுக்கான ஆன்சர், சரியா? ஸோ உங்களுக்கான முதல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். SB aspirant வேற லெவல். காஞ்சனா தேவி, புவி செல்வம், சாரா, தர்ஷனி குரு, கணேஷ். சூப்பர் 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 சூப்பர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. சூப்பர். அஞ்சனா, கணேஷ், புவி செல்வம், ஹேமா ஈஸ்வரணி, சந்தியா ஜி. சூப்பர் 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 சூப்பர்.
ஸோ உங்களுக்கான ஆன்சர் HK ENJF MIGL. சரிங்களா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. சூப்பர். சோபனா, தமிழ் எஸ், ARMK சுமதி, புவி செல்வம், ராக்கி. சூப்பர் 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 சூப்பர். வேற லெவல் வேற லெவல். ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வேணுன்றவங்க இருங்க, மற்ற எல்லாருமே வந்து அடுத்த சப்ஜெக்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் இதிலேருந்து போயிடுவோமா? 7 person sitting in a straight line, each like different colors. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக ரீடு பண்ணுங்கள். ரீட் பண்ணால் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து only 4 person between G and C. சரியா? சியோட ரைட்டில் G. ஸோ சிக்கு ரைட்டில் ஜியா 2 3 4 இங்கே G. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 பேர் தான். இதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் ஃபில் ஆகிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள ஒரு ஆள் இந்த சைடும் இருக்கலாம், இந்த சைடும் இருக்கலாம். சரிங்களா? எல்லாருமே சவுத் ஃபேஸிங்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? only 2 person sit between G and the blackன்றான். ஸோ G இங்கே இருக்குன்னா பிளாக் அப்போ இங்கே இருக்கு, இங்கே தான் பிளாக். அது மாதிரி G and blackனா பிளாக் இங்கே தான் இருக்கு. only 4 person sit between A and F. ஏவோட லெஃப்டில் F. அப்போ ஏ இங்கே மட்டும்தான் உங்களால் வைக்க முடியும். 1 2 3 4 விட்டு இங்கே F. இதுலேயும் அதே மாதிரி ஏ இங்கே தான் வைக்க முடியும். 1 2 3 4 விட்டு இங்கே F. கரெக்ஷனா? அடுத்து பியோட செகண்ட் ரைட்டு இ. ஸோ பியோட சவுத்தில் செகண்ட் ரைட்டு இ. ஸோ இதுலேயும் சவுத்தில் பியோட செகண்ட் ரைட்டு இங்கே இ. பேலன்ஸ் உள்ள டி இங்கே, பேலன்ஸ் உள்ள டி இங்கே. அடுத்து என்ன சொல்கிறான்? டியோட செகண்ட் ரைட்டு எல்லோ. ஸோ டியோட செகண்ட் ரைட்டு இங்கே எல்லோ. இங்கேயும் டியோட செகண்ட் ரைட்டு இங்கே எல்லோ. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3 person sit between எல்லோ அண்டு ஒயிட்டு. ஸோ எல்லோ 1 2 3 விட்டு இங்கே ஒயிட்டு, 1 2 3 விட்டு இங்கே ஒயிட்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இங்கே பிளாக்கா, இங்கே பிளாக். எல்லோவோட இமீடியட் ரைட் ஆரஞ்சு, எல்லோவோட இமீடியட் ரைட் ஆரஞ்சு, எல்லோவோட இமீடியட் ரைட் ஆரஞ்சு. பிங்கோட இமீடியட் லெஃப்ட் க்ரீன். ஸோ பிங்கோட இமீடியட் லெஃப்ட் க்ரீன். இங்கே பிங்கோட இமீடியட் லெஃப்ட் க்ரீன் போட முடியாது, இந்த பாசிபிள் கேன்சல். ஸோ பேலன்ஸ் உள்ள கலர் இங்கே போட்டுருங்க. சம் முடிந்தது. கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து இந்த சம். ஸோ மொத்தம் 10 person இருக்காங்க, 5 ஃப்ளோரில் இருக்காங்களாம். 1 2 3 4 5 ஃப்ளோரில் இருக்காங்க. 2 ஃப்ளாட் இருக்குது, ஃப்ளாட் 1 ஃப்ளாட் 2. ஃப்ளாட் 2ஓட வெஸ்ட்டில் ஃப்ளாட் 1. ஸோ ஃப்ளாட் 2ஓட வெஸ்ட்டில் ஃப்ளாட் 1. எப்பயுமே இந்த ஃப்ளாட் சம்மெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், ஏதாவது க்ளூ கிடைக்கும். மொத்தமாக ஃபெச் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, E lives 3 floor above L. எல்லுக்கு 1 floor 2 floor 3 floor above இங்கே
இ. ஹூ லிவ்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் எம். எம்மோட சவுத் ஈஸ்ட் யார்? எல். அப்போ கண்டிப்பாக எல் வந்து எனக்கு F2ல தான் வரும்ன்றது தெரிஞ்சிடும். E and L does not live in same number flat அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எம் ஹூ லிவ்ஸ் ஆன் த ஈவன் நம்பர் ஃப்ளோர். எம் ஈவன் நம்பர் ஃப்ளோரு, ஆனால் கண்டிப்பாக ஃப்ளாட் 1ல் தான் வருவான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எம்முக்கு சவுத் ஈஸ்டில் எல் இருக்குல்ல, அப்போ எம் ஃப்ளாட் 1 தான். ஸோ எம் இங்கேயும் இருக்கலாம். இன்னொரு பாசிபிள் என்னன்னா எம் செகண்ட் ஃப்ளோர்லையும் இருக்கலாம். ஸோ எம்மோட சவுத் ஈஸ்ட் எல், இங்கே எம்மோட சவுத் ஈஸ்ட் எல். ஹச்கே லிவ்ஸ் ஆன் த சேம் நம்பர் ஃப்ளோர் பட் நாட் இமிடியட்லி அபோவ் ஆர் பிலோ எம். நல்லா கவனிங்க. இப்போ ஹச்கே இங்கேயும் வரல அப்படின்னா வந்து ஹச்கே வந்து இங்கேயும் போட முடியல, இங்கேயும் போட முடியலன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட முடியும். ஏன்னா எல்லை இங்கே போட்டுருவேன். எல்லை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா உங்களால் இ போட முடியாது. ஸோ எனக்கு எல் எங்கே தான் வரும்? இந்த இடத்துல தான் எல் வரும். வேறு எந்த இடத்துல எல் வராது. ஏன்னா 1, 2 அபோவ் 3 அபோவில் இ போடணும். ஸோ எல் என்னால் இங்கே மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் நம்பர் ஃப்ளாட். ஸோ ஹச் F1ல தான் வருவான். அப்போ ஹச்கே ஆன் த சேம் ஃப்ளோர். இதில் பார்த்தீங்கன்னா எம்முக்கு 1, 2 இங்கே இ. இப்போ எம்முக்கு இமிடியட்லி அபோவ்லேயும் ஹச்கே வராதுன்னா ஹச்கே இங்கே தான் இருப்பான். சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? கிராஷ் கோர்ஸ் பற்றி வீடியோ போடுங்கண்ணா. ஏயா விக்கி டெய்லியும் வாங்குங்கன்னு அத்தனை வீடியோ போடுறோம், நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லியா சிவாஜி? போய் பாரியா. போட்டாச்சா மக்களே? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 1 person only 1 floor between K and F. சரியா? F who lives north east of G. கேக்கும் எஃப்க்கும் நடுவில் 1. ஏன்னா ஜியோட நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறான். அப்போ எஃப் இங்கே தான் வரும், இந்த இடத்துல எஃப் வராது. ஏன்னா ஜியோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லும் போது கேக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு ஆள் ஜியோட நார்த் ஈஸ்டில் எஃப். இப்போ ஜி இங்கே தான் வரும். கிளியரா? ஜே லிவ்ஸ் அபோவ் ஐ பட் நாட் அபோவ் என். அதாவது ஜே லிவ்ஸ் அபோவ் ஐ பட் பிலோ என். ஜே லிவ்ஸ் அபோவ் ஐ பட் பிலோ என். ஆச்சா? என் அண்ட் ஐ லிவ்ஸ் ஆன் த சேம் நம்பர் ஃப்ளாட். என்னும் ஐயும் இதில் வேறு வேறு ஃப்ளாட்டில் இருக்காங்க. ஸோ பாசிபிள் கேன்சல். ஸோ இதில் என்னும் ஐயும் சேம் ஃப்ளாட்டில் இருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு இதுதான் ஆன்சர். தெளிவாக புரிஞ்சா? கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து இந்த சம். ஸோ ஸ்கொயர். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க? ஃபேஸிங் அவுட் சைடு. பிரதட்சணா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸிங் அவுட் சைடுன்ட்டா. எல்லாருமே ஃபேஸிங் அவுட் சைடு. கார்னர்னு பேசும்போதே வந்து அப்போ கார்னரில் 4 பேர் இருப்பாங்க, மிடில் 4 பேர் இருப்பாங்க, நம்மளா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? முடிச்சிட்டாளா? ஸோ அடுத்து ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணும்னா சொல்லிட்டாங்க. பி சிட் ஆட் த ஒன் ஆஃப் த கார்னர் ஆஃப் டேபிள். பியை வச்சு கியூ கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பியில் ஸ்டார்ட் பண்ணுங்க. பி ஒரு கார்னரில் இருக்காங்க. சரியா? கியூவோட செகண்ட் லெஃப்ட் பி. ஸோ கியூ இங்கே, கியூவோட செகண்ட் லெஃப்ட் பி. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஆரோட 5th ரைட்டு கியூ. ஸோ ஆரோட 1st 2nd 3rd 4th 5th ரைட் கியூ. ஓகே. என் இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் ஆர். ஸோ என் இங்கேயும் இருக்கலாம், இல்லாட்டி என் இங்கேயும் இருக்கலாம். ஓகேயா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? வேக்கன்ட் சீட்டோட 3rd லெஃப்ட் ஓ. வேக்கன்ட் சீட் நாட் அ கார்னர். ஸோ வேக்கன்ட் சீட்டோட 3rd லெஃப்ட் ஓ போட முடியாது. இங்கே வேக்கண்ட் போட்டால் 3rd லெஃப்ட் ஓ வராது. இங்கே வேக்கண்ட் போட்டால் 3rd லெஃப்ட் ஓ வரும். இப்போ இதை நல்லா கவனிங்க. 3% பிட்வீன் எல் அண்ட் எம்ன்னு இருக்கான். சரியா? என் அண்ட் எல் ஆர் நாட் இமிடியட் நெய்பர்ஸ்னால் இங்கே தான் எம் வரும், இங்கே தான் எல் வரும், வேறு இடத்துல போடவே முடியாது. இதுலேயும் அதே மாதிரி 3% பிட்வீன் எல் அண்ட் எம்னா இங்கே மட்டும்தான் போட முடியும். இங்கே தான் வந்து எல், இங்கே தான் எம். இப்போ வேக்கன்ட் சீட்னா இந்த ஒரு இடத்துல தான் போட முடியுமா? வேக்கண்ட்டோட 3rd லெஃப்ட் ஓ இல்லை, போட முடியாது, விட்டுருங்க அதை. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் வேக்கண்ட் போட முடியுமா? வேக்கண்ட்டோட 1st லெஃப்ட் 2nd லெஃப்ட் 3rd லெஃப்ட் ஓ. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சரியா?
ஆமாம் பிரீத்தம் விசி. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி கேட்டுப்புட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்ட். சரிங்களா? இதெல்லாம் நம்மளா புரிஞ்சுக்கணும். கிளியர் எல்லாத்துக்குமே அது? சரி. ஸோ அடுத்து அவ்வளோதான், எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இது மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. இது பார்த்தீங்கன்னா தி ரேட் ஆஃப் பி மோர் தென் கே. அப்போ பி கிரேட்டர் தென் கே. மொத்தம் 7 பேர் இருக்காங்களாம், டிஃப்ரெண்ட் ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களாம். த ரேட் ஆஃப் ஓ விச் இஸ் லெஸ் தென் என். அப்படின்னா என் கிரேட்டர் தென் ஓ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரேட் ஆஃப் ஒன்லி 2% லெஸ் தென் எம். அப்படின்னா ஒன்லின்னு சொல்லியிருக்கான். எம்மை விட 2 பேர் தான் லெஸ்ஸாக இருக்காங்க, மற்ற எல்லாரும் எம்மை விட மோராக இருக்காங்க. மொத்தம் 7 பேரா, எம்மை விட 2 பேர் லெஸ்னா பேலன்ஸ் 4 பேர் இங்கே இருப்பாங்க. பிரதக்ஷனா சரியா? அடுத்து ஜே வாட்ச் ஜஸ்ட் மோர் தென் எம். எம்மை விட ஜஸ்ட் மோர் தான் ஜே, அப்போ பக்கத்தில். சரியா? அடுத்து எல் டஸ் நாட் பை அட் த ஹையர் ரேட் பட் மோர் தென் கே. அதாவது எல் வந்து மோர் தென் கே. சரிங்களா? ஆனால் எல் வந்து ஹையர் ரேட்டுக்கு வாங்கலை அப்படின்ட்டாங்க. சரியா? ஹையஸ்ட் ரேட் வாட்ச் வந்து 6000 போட்டாச்சு. த ரேட் ஆஃப் ஜே வாட்ச் இஸ் 3000 இஸ் மோர் தென் என். ஸோ ஜே மோர் தென் என்னன்றான். அப்போ ஜேக்கு அப்புறம் தான் என்னும் வரணும், ஓ வரணும். எல்லு பிக்கு அப்புறம் தான் கே வரணும்னா எல்லு பி இங்கே தான் இருக்கும் எங்கேயாவது, கே இங்கே வந்துடும். எல் இந்த இடத்துல வராதுன்னு சொல்லிட்டானா எல் இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும். சப்பையாக முடிஞ்சு. கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ அவ்வளோதான் சார். இப்போ கார்னர் இல்லைன்னா பிஏ மிடில் மட்டும் வச்சா ஆன்சர் வருமா? கார்னர் அவன் தான் சொல்லியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு போய் நீங்க மிடில் வைக்கிறீங்க சிவாஜி? ஸோ இந்த சம் கொஞ்சம் எல்லாருக்குமே குழப்ப வாய்ப்பு இருக்கு, இதை சொல்லித்தரேன், கவனிங்க. இப்போ மனோஜ் ஸ்டார்ட் ஃப்ரம் த பாயிண்ட் கியூ, ஹி வாக்ஸ் ஈஸ்ட். அதாவது மனோஜ்ன்ற பயப்புள்ள ஈஸ்ட் நோக்கி நடக்கிறானா 5 மீட்டர். டர்ன் 90 டிகிரி லெஃப்ட். அப்படின்னா லெஃப்ட் டர்ன், அவ்வளவுதான். 90 டிகிரி லெஃப்ட் என்ன? இதுதான் 90 டிகிரி. 90 டிகிரி லெஃப்ட் டர்ன் எடுத்து 7 மீட்டர் போறான். தென் 90 டிகிரி ரைட் எடுத்து 5 மீட்டர் போறான். 7 மீட்டர் போயிட்டானா? தென் 90 டிகிரி ரைட் எடுத்து 5 மீட்டர். ஃபைனலி he turns 90 degree left and reach tea shop. லெஃப்ட் போய் திரும்ப ஒரு 5 மீட்டர் போயிட்டா, சாரி 2 மீட்டர் போயிருக்கான், போய் இங்க டீ ஷாப்க்கு வந்துடுறான். இது மனோஜ் போயிருக்கான் நடந்து இங்க இருந்து. இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா, டீ ஷாப் போயிட்டானா மனோஜ் பாயிண்ட் கியூல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் பாயிண்ட் கியூ. இந்த இடத்துல இருந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப கிரண் பாத்தீங்கன்னா பாயிண்ட் கியூல இருந்து வெஸ்ட நோக்கி போறாரு. சரியா? டர்ன் 90 டிகிரி லெஃப்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த இடத்த நல்லா புரிஞ்சுங்களேன். கிரண் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் கியூ அண்ட் வாக்ஸ் 3 மீட்டர் வெஸ்ட். ஸோ வெஸ்ட்டை நோக்கி 3 மீட்டர் போவாப்ல, திரும்ப லெஃப்ட் எடுப்பாப்ல, 90 டிகிரி லெஃப்ட் எடுத்து 4 மீட்டர் போவாப்ல, திரும்ப ஒரு ரைட் எடுத்து 3 மீட்டர் போவாப்ல, திரும்ப ஒரு 90 டிகிரி ரைட் எடுத்து 7 மீட்டர் வாக் பண்ணுவாப்ல, போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுவாப்ல. திரும்ப கெவின் இதே கியூல இருந்து ஸ்டார்ட் பண்றாப்ல, நார்த்தை நோக்கி ஒரு 9 மீட்டர் நடக்கிறாப்ல, திரும்ப 90 டிகிரி லெஃப்ட் எடுத்து 6 மீட்டர் பேங்கை ரீச் பண்றாரு. 90 டிகிரி லெஃப்ட் அப்படின்னாலே லெஃப்ட் ஹேண்ட் தான்யா. சரியா? 90 டிகிரி லெஃப்ட்னாலே லெஃப்ட் ஹேண்ட் தான், அவ்வளோதான். சரிங்களா? கிளியரா புரிஞ்சுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்கள் இன்னைக்கு செஷன். இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இ ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்கானா, அப்போ இ அடிச்சுட்டு இங்கே எஃப் போட்டுக்கோங்க. அப்போ எஃப் கிரேட்டர் தென் ஏன்னு இருக்கு, எஃப் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ல இருந்து சால்வ் பண்ணீங்கன்னா எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏனா எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப் கிரேட்டர் தென் ஏ, எஃப் ஈக்குவல் டு ஏ இருக்கு. அப்போ எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். கிளியரா புரிஞ்சு எல்லாத்துக்குமே? ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். திரும்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி இருக்காது, A to Z ஆனாவானா சொல்லித்தர மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்போம். சில பிகினர்ஸ்க்குலாம் ஃபாஸ்ட் லேர்னிங் இருக்காது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கோர்ஸ், நம்ம ராயல் பாஸ்